நானே ராஜா நானே மந்திரி, செந்தூர பூவே, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம் என தமிழ் சினிமாவில் 400 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் தனது திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் வாழ்ந்து மறைந்த நடிகர் தான் சிவராமன். இயக்குனர் கே பாக்யராஜின் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சிவராமன் தனது முதல் திரைப்படத்திலேயே வெள்ளந்தியான நடிப்பின் மூலம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். அதன் பின் இவரின் திறமையை அறிந்த இயக்குனர் கே பாக்யராஜ் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பவுனு பவுனுதான் என தொடர்ச்சியாக அவரின் திரைப்படங்களில் சிவராமன் நடிக்க வைத்தார். இவர் நடித்த திரைப்படங்களில் மிக முக்கியமானது கமலஹாசனின் காதல் பரிசு. அந்த திரைப்படத்தில் கமலஹாசனின் நண்பராக படம் முழுக்க வருவார் சிவராமன். சிவராமனை பொறுத்தவரை அறந்தாங்கியை பூர்வீகமாக கொண்டவர். சினிமா ஆர்வத்தில் சென்னைக்கு வந்து பாலமுருகன் எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 400 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் இவருக்கு தமிழ் சினிமாவில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. பெரும் கனவுகளோடு தனது 46 வயதில் இறந்து போன நடிகர் சிவராமனின் மகன் ஆதேஷ் பாலாவும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக உள்ளார்.